அலைக்கும். நம்ம இப்போ சக்காத்தை பற்றி பார்ப்போம். ஒருவர் தன் செல்வத்தில் ஒரு பகுதியை நம்ம ஒரு ஆண்டு வைத்திருக்கவங்க இஸ்லாமிய சட்டத்தில் அவங்க ஜக்காத்துங்கிற ஒரு வரியை நம்ம ஒவ்வொரு வருஷமும் அதை கொடுத்து தான் ஆகணும். இது மற்ற மதத்தினர் எல்லாருமே தர்மம் செய்ய சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க இவ்வளவு குறிப்பிட்டது இவ்வளவு தான் கொடுக்கணுங்கிற ஒரு சட்டத்திட்டம் இல்லை, இன்னாருக்கு கொடுக்கணும் அதெல்லாம் கிடையாது. ஏதோ தர்மம் செய்யுங்கன்னா அவங்க கொஞ்சம் இன்னும் கொடுத்துட்டு திருப்தி எடுத்துடும். ஆனால் இஸ்லாமில் அப்படி இல்லை. நம்ம ஒரு இடத்துல செல்வங்கள் குமிந்து போய் ஒருத்தவங்க இல்லாமல் இருக்கிற கஷ்டத்தில் இருக்க மாதிரி மற்ற இதில் இருக்க மாதிரி இல்லை. நம்ம 40ல் ஒரு பங்கு ஒரு வருஷம் ஒரு 87 கிராம் ஒரு தங்கம் ஒருத்தட்ட இருக்குன்னா அவங்க 40ல் ஒரு பங்கு ஒரு ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஏழைகள் இன்னார் குறிப்பிட்ட 8 கூட்டத்தார குரானில் சொல்கிறோம், அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஜக்காத்து கொடுக்குறதுனால தர்மம் கொடுக்குறதுனால நம்ம உங்களுடைய வட்டி பொருள்களில் பறக்கத்து இல்லாமல் அழித்திடும். ஜக்காத்து வளர செய்யணும். அல்லாவுக்காக கடன் கொடுப்பவர் யாருன்னு நல்லா கேட்கணும். அல்லாவுக்காக எதுக்கு கடன் கிடையாது. அல்லாவுக்கான கடன் கொடுக்குறதுனா நம்ம தர்மம் செய்கிறது தான். அது அல்லாஹ் வளர செய்கிறான். அது உங்கள செலவில் நீங்கள் தர்மத்தை செலவு பண்ணுங்கள், அது உங்களுக்கு சிறந்தது. அது ஒரு வித்தை நம்ம எப்படி ஒரு இதில் மண்ணில் நட்டு வச்சோம்னா அது பெரியதாகி ஒன்று 7 கதிரை விட்டு 7 கதிரை ஒவ்வொன்றுலேயும் 100 700 அது மாதிரி நான் திருப்பி தருவேங்கிறான். இதை யார் உறுதிமொழி கொடுக்குறா? ரப்புல் ஆலமீன். ஆகையினால் நம்ம அது வளர செய்வேன். அது பறக்கத்து. நீங்கள் ஜக்காத் கொடுத்து பாருங்கள், அது எவ்வளோ பறக்கத்து. அல்லாஹ் அடுத்த வருஷம் அதுக்கு மேலே கொடுக்குற மாதிரி ஆக்கும். அதில் பறக்கத்தாகும். நிறையா நமக்கு நம்ம கணக்கிட்டு முறையாக ஜக்காத்து கொடுக்காதவர்களுடைய அந்த தங்கங்கள் வெள்ளிகள் நம்மளுடைய நரகத்தில் நம்ம மௌத்தான பிறகு நரகத்துக்கு போகிறவங்க போய் அதை காய்ச்சி இழுக்கப்படுமா. இது நம்ம உலகத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த செல்வங்கள்லேருந்து ஒரு பகுதியை 40ல் ஒரு பகுதியை நம்ம ஏழைகள் பங்குன்னே நம்ம நினச்சிக்குவோம். அது ஏழைகள் தான் நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது பிரதிபலன் பாராமல் நம்ம கொடுக்கணும். இவங்க வேலை செஞ்சவங்களுக்கு தான் கொடுக்கணும். இவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம நம்மளுடைய கொடுக்க வேண்டிய கடன் அல்லாஹுக்காண்டி கொடுக்குங்க. அல்லாஹுக்காண்டி கொடுத்து பாருங்கள். அதோட பறக்கத்து அடுத்தது உங்களுக்கு மேலும் மேலும் வளர செய்கிறேன்னு அல்லாஹ் நமக்கு உறுதிமொழி கொடுத்துருக்கான். ஆகையினால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தில் கலிமா, தொழுகை, ஜக்காத்து, நோன்பு, ஹஜ்ஜு பணம் இருக்கிறவங்களுக்கு ஜக்காத்தும் பணம் இருக்கிறவங்க கணக்குப்பட்டு அதை கொடுக்க அந்த பறக்கத்தை நம்ம பெறுவ கிருபை.